Hello children, how are you all? Okay, welcome back to the Value Education class. Now we are going to learn about our new lesson number 6, Animal Care. This meaning விலங்கு பராமரிப்பு. Okay, before start the class, I ask some questions to you now. இப்போ வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்விகள் நான் கேட்க போகிறேன். ஓகே, do you like animals? உங்களுக்கு விலங்குகள்லாம் பிடிக்குங்களா? ஓகே, which animals do you like very much? உங்களுக்கு எந்த விலங்குகள் ரொம்ப பிடிக்கும்? I think pet animals. ஓகேங்களா, நமக்கு வீட்டு விலங்குகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதாவது செல்ல பிராணிகள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாட் ஆர் தே? என்னென்ன வரும் பெட் அனிமல்ஸில்? டாக், கேட், பப்பி, கவ், ரேபிட், டவ், ஓகே, தென் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸ் நம்ம வீட்டில் செல்லமாக வளர்ப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த விலங்குகளை செல்லமாக வளர்க்குறது மட்டும் போதாது, அதுங்களை சரியான முறையில் என்ன பண்ணணும், நம்ம பராமரிக்கணும். ஸோ டுடே லெசன் டாபிக் இஸ் அனிமல் கேர், விலங்கு பராமரிப்பு. அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். நான் இப்போ கிளாஸ் தொடங்க போகிறேன். லிசன் ஆல் ஆஃப் யூ. என்ன பண்ணணும், எல்லோரும் கவனிக்கணும். லிசன். திவானி lived with her parents in a city. திவானி தனது பெற்றோருடன் ஒரு நகரத்தில் வசித்து வந்தார். அதாவது சிட்டினா நகரம், அவங்க டவுன் இடத்துல என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்துட்டு வந்தாங்க. டூரிங் வெக்கேஷன்ஸ் ஷி வெண்ட் டு ஹர் வில்லேஜ் வேர் ஹர் கிராண்ட்ஃபாதர் அண்ட் கிராண்ட்மதர் லீவ்டு. அவங்க விடுமுறையின் போது அவள் தாத்தாவும் பாட்டியும் வசித்த கிராமத்திற்கு சென்றாள். லீவ் அப்போ என்ன பண்ணுறாங்க, திவானி அவங்க தாத்தாவும் பாட்டி இருக்கிற வில்லேஜ்னா கிராமத்துக்கு அவள் வரா. ஓகேங்களா? ஹர் கிராண்ட்மதர் யூஸ்டு டு டாக் அபவுட் ஃபெரி அண்டு மோலி. அவரது பாட்டி ஃபெரி மற்றும் மோலியை பற்றி பேசுவார். ஓகேங்களா? அவங்கள பற்றி ஃபெரியும் மோலி அவங்கள பற்றி அடிக்கடி பேசுவாங்க. ஸோ திவானி வாண்டட் டு மீட் தேம். எனவே திவானி அவர்களை சந்திக்க விரும்பினார். அவங்கள பற்றி பேசும்போது திவானி என்ன பண்ணுறான், அவங்கள நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரும்புகிறான். தென் வென் ஷி மேட் தேம், அவங்கள என்ன பண்ணுறா, அவர்கள் யார் என்று அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஓகேங்களா? அவங்க யார் அப்படின்னு ஷி வண்டர்ட் டு ஹூ தே வேர். அவங்கள என்ன பண்ணுறான், ஆச்சரியத்தோட பார்க்கும்போதே ஆச்சரியத்துடன் பார்க்குறா. புதுசாக பார்க்குறாங்க இல்லைங்களா? யாருனே தெரியாத ஒருத்தவங்க நம்ம பார்க்கும்போது எப்படி நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஓகே, there were 2 நியூ பார்ன் கால்ஸ். அதாவது புதிதாக பிறந்த நியூ பார்ன்னாக்கா புதுசாக பிறக்கிறது. ஓகேங்களா? கால்ஸ்னாக்கா கன்று குட்டிகள். இப்போ நம்ம டாக் சொல்கிறோம், அதனுடைய குட்டி என்ன சொல்லுவோம், பப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கவ் கால்ஃப் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? கவுனா பசு, கால்ஃப்ஸ்னா கன்று குட்டிகள், புதுசாக பிறந்திருக்கிற 2 கன்று குட்டிகள். ஓகேங்களா? அது 2த்தையும் தான் அவள் பார்க்குறா. திவானி வாஸ் த்ரில்டட். அதை எப்படி பார்க்குறா, சிலிர்த்தாள். அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறா, சிலிர்ந்து அதை பார்க்குறா. ஓகேங்களா? ஷீ பேட்டட் அண்டு கல்டட் தேம். அதை தட்டி கொடுக்குறான். பார்த்த உடனே அதை என்ன பண்ணுறா, தட்டி கொடுக்குறா. ஓகே, ஆர் யூ கிளியர் திஸ் பேராகிராஃப்? இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? திவானி அவங்க பேரண்ட்டோட சிட்டியில் இருக்கிற நகரத்தில் இருந்தால் டூரிங் வெக்கேஷன், அதாவது விடுமுறைக்கோசம் என்ன பண்ணுறா, அவங்க பாட்டி வீட்டுக்கு, தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டுக்கு வரா. அவங்க பாட்டி அடிக்கடி ஃபெரி அண்டு மோலி பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால் அதை பார்க்கணும் அப்படின்றத அவள் விரும்புகிறா. பார்த்த உடனே அதை ஆச்சரியமாக அவள் பார்க்குறா. அது யாருன்னு பார்த்தாக்கா they were 2 நியூ பார்ன்ஸ். அதாவது புதுசாக பிறந்த 2 கன்று குட்டிகள். கால்ஸ்னாக்கா கன்று குட்டிகள். ஓகேங்களா? பார்த்தோன்னே த்ரில்டட், அதை விசித்திரமாக அதை பார்க்குறா. தே பேட்டட் அண்டு கல்டட் தேம். அதை தட்டி கொடுக்குறா. ஓகேங்களா? அதை பார்த்த உடனே அது 2த்தையும் தட்டி கொடுக்குறா. தென் நெக்ஸ்ட்டு பிசைட் தட்
அது மட்டும் இல்லை, ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, ஹர் கிராண்ட் மதர் அவளுடைய பாட்டி had a dog, a cat, a rabbit and an aquarium full of colorful fishes to keep her busy. ஓகே, அது மட்டும் இல்லை, 2 கண்ணுக்குட்டி மட்டும் அவங்க வச்சில்ல, வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க, டாக் நாய் வச்சுருக்காங்க, கேட் பூனை வச்சுருக்காங்க, ரேபிட் முயல் வச்சுருக்காங்க, அண்ட் அக்யூரியம் ஃபுல் ஆஃப் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ். அதாவது அக்யூரியம் மீன்ஸ் அதாவது மீன் வளம் சொல்லுவாங்க, அதாவது மீன் தொட்டி வந்து சொல்கிறது. அது ஃபுல்லாக என்ன இருக்குது, கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், நல்ல வண்ணமயமான மீன்கள் வந்து அதில் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்குது, அந்த மீன்கள் ரொம்ப பிஸியாக இருக்குது. பிஸினா ஒரு இடமாவே இல்லை, இப்படி வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் திவானி ஹெல்ப்டு ஹர் கிராண்ட்மதர் இன் ஃபீடிங் த கால்ஸ். அதாவது அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் திவானி என்ன பண்ணுறா, அவங்க பாட்டியோடு சேர்ந்து அந்த கால்ஸ், அதாவது கன்றுக்குட்டிகளுக்கு உணவு வந்து கொடுக்கறது, உணவளிப்பதில். தென் கிவ் மில்க் டு த கேட், பூனைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு. டேக்கிங் த டாக் ஃபார் எ வாக், அதாவது நாய்க்குட்டியை வந்து வெளியில் கூட்டின்னு போயிட்டு நடக்க வச்சு கூட்டிட்டு வர்றது. தென் இன் க்ளீன் த அக்யூரியம், ஓகேங்களா, அந்த மீன் தொட்டியை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது. இந்த வேலையெல்லாம் அவங்க பாட்டியோட இருந்து செய்கிறா. அதை எப்படி செய்கிறா, ஷீ என்ஜாய்டு டூயிங் இட், அதை மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறா, செய்கிறா. ஓகே, ஆர் யூ கிளியர் திஸ் பேராகிராஃப்? அதாவது பாட்டி வந்து 2 கண்ணுக்குட்டி மட்டும் வச்சில்ல, வேறு என்னெல்லாம் வச்சுருக்காங்க, டாக், கேட், தென் அக்யூரியம், கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறா திவானி, உணவு கொடுக்குறா, அதாவது பால் கொடுக்குறா. தென் டாகை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரா, அந்த அக்யூரியமை வந்து சுத்தமாக வச்சுக்கிறா. அதை எப்படி செய்கிறா, அவள் மகிழ்ச்சியோட, என்ஜாய்டு, ஓகேவா, மகிழ்ச்சியோட அவள் செய்கிறா. அக்யூரியம் மீன்ஸ் அதாவது மீன் தொட்டியை தான் நம்ம சொல்கிறது. சரிங்களா, ஆர் யூ கிளியர்? தென் நெக்ஸ்ட், ஓகே, ஒன்ஸ் ஷி ஆஸ்க்டு ஹர் கிராண்ட்மா, ஒரு முறை அவள் பாட்டியிடம் என்ன பண்ணுறா, என்ன கேட்குறான்னு பார்க்கலாமா. கிராண்ட்மா why do you have so many animals at your home? ஏன் வந்து இவ்வளவு அனிமல்ஸ் வந்து விலங்குகள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் தேம், நான் அவர்களை நேசிக்கிறேன், செட் ஹர் கிராண்ட்மதர் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று பாட்டி கூறினாள். தென் அண்ட் தே லவ் மீ மச் மோர் இன் ரிட்டன், அவங்க என்னையும் திரும்ப என்ன பண்ணிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. சரிங்களா, ஏன் நீங்கள் எவ்வளோ அனிமல்ஸ் வந்து வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அவங்கள எல்லோரும் என்ன பண்ணுறேன், லவ் பண்ணுறேன், அதாவது நேசிக்கிறேன், என்னையும் அவங்க அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆஃப்டர் சம் டைம், சில நேரம் கழித்து, சிறிது நேரம், அதாவது கொஞ்ச நேரம் கழித்து, சிறிது நேரம் கழித்து, திவானி ஹர் செல்ஃப் saw how the animals showed their happiness. அதாவது சிறிது நேரம் கழித்து விலங்குகள் தங்கள் மகிழ்ச்சியை எவ்வாறு காட்டின என்பதை திவானி தானே பார்த்தாள். ஓகேங்களா, அதாவது அனிமல்ஸ் வந்து அதனுடைய ஹாப்பினஸ் வந்து எப்படி வெளிப்படுத்துதுன்றது அவள் கண்கூடாவே பார்க்குறா. தென் நெக்ஸ்ட், whenever they saw the grandmother they wagged their tails. அதாவது அவர்கள் பாட்டியை வந்து பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் வால்களை அசைத்து அவள் மீது குதித்து, அதாவது ஜம்ப்டு அட் ஹர் அண்டு லிக்டு ஹர் ஃபேஸ் அண்டு ஹேண்ட்ஸ். பாட்டியை பார்க்கும் போதெல்லாம் அதுங்க என்ன பண்ணுங்களாம், வாக்கெட் தேர் டெய்ல்ஸ், அதாவது வாலை வந்து ஆட்டுறது, ஜம்ப்டு அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறது, லிக்விடுனா நக்கிறது, ஃபேஸையும் கைகளையும் வந்து அதாவது நக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவள் கண்கூடாவே பார்க்குறான். ஹர் கிராண்ட்மா டோல்ட் ஹர், அவங்க என்ன சொல்கிறாங்க,
அவங்க பாட்டி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமல்ஸ் நெவர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் கிராம்பிள் பட் லவ் அஸ் வெரி மச். அதாவது அனிமல்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணாது, குறைகளை வந்து சொல்லாது, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் புகார் வந்து செய்யாது. அடுத்தது கிராம்பிள்னால் முணுமுணுக்காது, GRUMBLE, அது என்ன பண்ணாது, முணுமுணுக்காது. அதனால் பட் ஓகே லவ் அஸ் வெரி மச், அதனால் அது எங்களை மிகவும் நேசிக்கின்றன என்று கூறினார். ஓகேங்களா, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, வெரி கிளியர். தென் பட் said to say some people do not treat the animals well. ஆனாலும் ஓகேவா, ஒரு சில பீப்புள் வந்து மக்கள் வந்து அனிமல்ஸ் வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறது கிடையாது. ஓகே, பட் said to say some people do not treat the animals well. ஒரு சில பீப்புள் வந்து மக்கள் வந்து அனிமல்ஸை வந்து நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது. they forget that God has made animals. அவங்க மறந்துட்டாங்க, அதாவது விலங்குகளையும் கடவுள் தான் படைக்கிறாரு. ஓகேங்களா, who has made animals, யார் வந்து விலங்குகளை வந்து படைக்கிறா, God. ஓகேங்களா, God has made animals. அதை ஒரு சில மக்கள் வந்து மறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. The animals also have feelings and feel pain just as we do. அதாவது விலங்குகளுக்கும் என்ன இருக்குது, உணர்வுகள் வந்து இருக்குது, அதுவும் நம்ம போலவே வலியை வந்து உணர்கின்றன. ஓகேவா, அதுங்களுக்கும் உணர்வு இருக்கும், நம்மளை போலவே வலியும் அது உணரும். ஓகேங்களா, they cannot talk to us and tell you how they feel. ஓகேங்களா, ஆனால் அதால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஓகேங்களா, அதனால் அவர்களை நாம் என்ன பண்ணணும், ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட அது வந்து சொல்லுங்களேன், எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுங்களா அனிமல்ஸு. நம்ம அனிமல் அடிக்கிறோம், ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை அடித்தாக்க எனக்கு வலிக்குதுன்னு வந்து சொல்லுங்களா. ஓகே, அது நம்மக்கிட்ட பேசாது. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், we should not hurt them. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை காயப்படுத்தாத நம்ம என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஓகே, தென் we should love them and take care of them. அதனால் நம்ம அனிமல்ஸ் என்ன பண்ணணும், நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காயப்படுத்தாமல் நம்ம கவனித்து கொள்ள வேண்டும், நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செட் கிராண்ட்மா, இதெல்லாம் வந்து கிராண்ட்மா வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, திவானிக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது ஒரு சில பீப்புள் வந்து அனிமல்ஸை வந்து நல்லா பார்த்துக்கிறது கிடையாது, அவங்க மறந்துடுறாங்க, விலங்குகளையும் கடவுள் தான் படைச்சிருக்காருன்றதே மறந்துடுறாங்க. த அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் ஃபீலிங்ஸ், அதுக்கும் என்ன இருக்குது, உணர்வுகள் வந்து இருக்குது, அதுங்களுக்கும் நம்மளை போலவே வலி இருக்கும், ஆனால் அதுங்க என்ன பண்ணாது, நம்மக்கிட்ட வாய் விட்டு பேசாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்புறம் we should love them, அதை நம்ம நேசிக்கணும். அண்டு டேக் கேர் ஆஃப் them, அதை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும். செட் கிராண்ட்மா அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. ஓகே, தென் அதுக்கு சிவானி சொல்கிறாங்க, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் கிராண்ட்மதர். அதாவது நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அவள் சொல்கிறா. தென் டுடே ஐ ஹாவ் டிட்டர்மின்ட் அண்ட் சஜஸ்ட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் நாட் டு டீஸ் எனி அனிமல்ஸ். நான் இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, அனிமல்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நாம் துன்புறுத்தக்கூடாதுன்றதை நான் இன்றைக்கி பரிந்துரைக்க போகிறேன் அப்படின்னு நான் தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரிங்களா, ஓகே. செட் திவானி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி நான் எங்கள் நண்பர்கிட்ட போயிட்டு அனைவரும் பரிந்துரைக்க நான் தீர்மானித்து உள்ளேன், விலங்குகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, கிண்டலோ கேலியோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன்றதை தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்னு திவானி பாட்டிக்கிட்ட சொல்கிறா.
Okay, are you clear? So children, what do you learn this class? The moral of story is we should love animals. அதாவது நாம் விலங்குகளை நேசிக்க வேண்டும். நம்ம வீட்டில் அனிமல்ஸை வளர்த்தா மட்டும் போதாது, சரிங்களா? அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, டீஸ் துன்புறுத்தக்கூடாது, சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், கேர், ஓகே, நல்லபடியாக அதை நம்ம பராமரிக்கணும். ஓகே, அதுக்கு தேவையான நேரத்தில் உணவு கொடுக்கணும், சரிங்களா? அதை சுத்தமாக வச்சுக்கணும் அனிமல்ஸ். ஓகே, ஆர் கிளியர்? நீங்களும் பாட்டி மாதிரியே நிறைய பெட் அனிமல்ஸை வீட்டில் வளர்த்து அதை நல்லபடியாக கேர் பண்ணிக்கணும். ஓகே, see you, bye, next class.